ஒரு முட்டை விலாக் வந்து இன்னைக்கு பார்த்துடலாமா? எஸ். இன்னைக்கு பண்ணையிலிருந்து ரெட்டக்கர முட்டைகள் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எப்ப பண்ணையிலிருந்து முட்டை வாங்கிட்டு வந்தாலுமே நான் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு, அந்த மேல இருக்கிற அழுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிளாத் வச்சு தொடச்சுட்டு இந்த மாரி ஒரு பேஸ்கெட்ல போட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா தான் ஃப்ரிட்ஜ்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அப்பதான் வந்துட்டு பேட் ஸ்மெல் வர்றது இதெல்லாம் வந்து இருக்காது. ஸோ நைட்டு வந்து முட்டை கிரேவி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தேவையான முட்டைகள் எல்லாமே வேக வைக்கிறதுக்காக எடுத்து வந்து வச்சுட்டேன். ஒரு சில முட்டைகள் வாங்கிட்டு வரும்போதே உடைஞ்சிருச்சு. அத வந்து தனியா ஒரு பாக்ஸ்ல வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி சின்ன சின்னதா விரிசல் விட்டிருந்தது ஒரு 3 முட்டைகள் இருந்தது. அதுவுமே தனியா ஒரு ட்ரேல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்காக வச்சுட்டேன். ஏன் இந்த மாரி நான் தனித்தனியா பிரிச்சு வைக்கிறேன் அப்படின்னா, அப்பதான் அதிலிருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல் எதுவும் வராது. எறும்பு பிடிக்கிறது, ஈ மொய்க்கிறதுங்கிற மாரி எதுவும் இருக்காது. ரொம்ப நாள் நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்கவும் முடியும். இனிமேல் முட்டை வாங்குனீங்க அப்படின்னா, இந்த மாரி பிரிச்சு வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்க. ரொம்ப நாளைக்கு உங்களால ஸ்டோர் பண்ண முடியும். முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சமா கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. முட்டை விரிசல் இல்லாம தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாவும் வரும். உங்களுக்கு பிடிச்ச முட்டை ரெசிபிய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.